பிரமாதம் பிரமாதம். ராதா, கமலா எழுதுற கதை நீ படிச்சுட்டு வரியோ? படிச்சுட்டு தான் வரேன். ஆனா இந்த வாரத்து இதுதான் இன்னும் படிக்கல. ஏன் படிக்கல? எங்க படிக்க விட்டாதானே. இந்த இஷ்யூல ஒரு வாக்கியம் எழுதிருக்கா பாரு. வெகுளி பொண்ணு அவளுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சொல்றேன் கேளு. ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்க, சஸ்பென்ஸ் போயிடும். அப்புறம் நான் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டே இருக்காது. பரவாயில்ல, சொல்லத்தான் போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்களேன். இப்படித்தான் சில பேர் சினிமா பார்க்கும்போது கூட பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு தல தல தலன்னு கதையை முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட், நானும் அதே டைப் தான் வச்சுக்கே. இதுல என்ன பண்றா, காதலனுக்கு காஃபி கொடுக்கணும்னு காதலிக்க ஆசை, காஃபி கொண்டு வர போறா. அப்போ பக்கத்துல இருந்து அவளுடைய தோழி பங்கஜம், கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், விட மாட்டேன் சொல்லாம விட மாட்டேன், காஃபியில உப்பு போட்டு கொடுத்துறாதரி, நிறைய சர்க்கரை போட்டு கொடு அப்படின்னா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்ல, ஆனா அதுக்கு அவ கொடுத்திருக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஓ வீட்டு உப்ப அவர் சாப்பிடக்கூடாது, அவர் வீட்டு உப்பத்தான் நீ சாப்பிடணும். எப்படி? எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்படி வா வழிக்கு. என்னமோ பெரியசா காது பத்திக்கிட்டிய, இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீயே படிச்சு. காஃபி கொண்டு வருகிறேன், அவரை உட்கார சொல் என்று ஓட எத்தனித்த பர்வதத்தை தடுத்து நிறுத்தினாள் பங்கஜம். சர்க்கரையும் உப்பும் ஒரே மாதிரி இருக்கும், உனக்கு இருக்கிற குழப்பத்துல காஃபியில உப்பு போட்டு கொடுத்துறாத, நிறைய சர்க்கரை போட்டு கொடு. ஏன்னா உன் வீட்டு உப்பு அவரை சாப்பிடக்கூடாது, அவர் வீட்டு உப்பதான் நீ சாப்பிடணும். அன்னைக்கு இதே வார்த்தைகளை தான் கமலா என்கிட்ட சொன்னா. அவருடைய பாதச்சுவடுகளுக்கு ஜோடியா தன்னுடைய பாதச்சுவடுகளை வச்சாலே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அட, கதாசிரியை பார்த்துட்டு போலான்னு வந்தா கதாசிரியே தையல்காரியா மாறிட்டா. அம்மா கதாசிரியே, உனக்கு இந்த தையல் தொழில் வேண்டாமா? அடுப்புதிர பெண்கள் அரசாங்கத்தையே நடத்தும் போது தையல்காரி கதை எழுதுன என்ன தப்பு? ஐயோ, உங்க கூட நான் பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, இப்ப நான் வந்தது இத பத்தியோ, நீ எழுதுற கதைய பத்தி. நான் எழுதுற கதைய பத்தி. என் கதை பிடிக்கலையா? தொடர்கதையை சீக்கிரம் முடிக்க போறியா இல்ல கழுத்தை நெரிக்கவா அப்படின்னு கேட்க போறியா? குறும்புக்காரி. கமலா, நீ எழுதுற கதையில பல இடம் எனக்கு புரியவே இல்லை தெரியுமோ. பழைய சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு படிச்சாதான் இந்த வாரத்திதழ்ல இருக்கிற கதை புரியும்னு நினைக்கிறேன். ராதா, படிக்கிற நேர்களுக்கு சில இடங்கள் புரிஞ்சும் புரியாம இருக்கிறதா நல்லது. அப்பதான் அடே அப்பா பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரிய எழுத்தாளர்னு ஒத்துக்கிறேம்மா. இருந்தாலும் கதையை பூரா நான் புரிஞ்சுக்கிறேன். கையெழுத்து பிரதி வச்சிருப்பிய, அத கூட படிச்சுட்டு கொடுத்துறேன். ஓ, தாராளமா படியே. அப்போ நீயே என்னுடைய ரசிகை ஆயிட்டு. 2 தடவை படிக்கிறியே, 2 தடவை என்னடி திருப்பி திருப்பி படிக்க போற, புரியுற வரையில. கமலா, உன் கையெழுத்தோட அழகே தனிதான், அச்சு கோத்த மாதிரி. ஆமா, கையெழுத்து நல்லத்தான் இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். மயிலாப்பூர்ல என் தோழி வச்சிருக்கா, அவளை போய் பாத்துட்டு வரலான்னு. இல்ல வேணான்னு போல. காலையிலேயே கேட்கணும்னு நினைச்சேன். உன்னை பத்தின விவரம் எதையுமே நீ சொல்லலையே. அபலை, அனாதை, பேதை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த ரகம். பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன், மேல படிக்க முடியல. அப்பா காலம் ஆயிட்டாரு. அதே மாசத்துல அம்மாவும் அப்பாவோட போய் சேர்ந்துட்டாங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாருமே இல்லை. வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, பிழைச்சாகணும் இல்லையா? இவ்வளவு துக்கத்தையும் இந்த சின்ன வயசுல எப்படிமா தாங்கிட்ட? பழகிட்டேன். துக்கம் தொண்டை அடைக்கும் போது மடமடன்னு தண்ணியை குடிச்சிருவேன், கடகடன்னு சிரிச்சிருவேன். துக்கம் தன்னாலே போயிடும். அப்படின்னா நீ சிரிச்சா வருத்தமா இருக்கிறேன்னு அர்த்தமா? இல்ல, இது உண்மையான சிரிப்பு. ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கிற, படிச்சிருக்கிற, குழந்தைகளை பாத்துக்கிற தாதி மாதிரி ஒரு சாதாரண வேலையை கொடுக்கணுமே தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. படிச்சு வாங்கறதுனால இந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் படிக்கவே இல்லைன்னு பொய் சொல்லிருப்பேன். வேதனையான விஷயங்களையே வேடிக்கையா பேசுறேன். வெகுளியான சுபாவமா உனக்கு. வெரி குட். என் மனைவி இறந்ததுல இருந்து இந்த வீடே களை இழந்திருக்குது. அதை தெய்வீக கலையோட மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்குது. நீ ஒரு சிநேகிதியை பார்க்க போகலாம்.
காஃபி கேட்டேன்னு என்ன ஆச்சு? இதோ கொண்டு வந்துட்டேன். கட்டிலுக்கு பக்கத்துல வச்சுட்டு போ. நல்லா இருக்க. ஆமா, நான் தான் அவளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எவ்வளவு நாளா என்னடி உன்னை தொட்டு பார்த்தவன நீனு தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் பூனை கண்டா அமக்களை படுத்துவிய. அது நினைவுக்கு வந்துருச்சு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ராதா, உன்னை பார்த்ததும் காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுக்கு வருதடி. ஆமா, மெட்ராஸ்க்கு எப்போ வந்தேன்? எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த அவசர இதுல அதுக்கெல்லாம் ஏதடி நேரம்? திடீர்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னடி சிரிக்கிற? இப்ப நான் இந்த மாதிரி தனி மரம். கமலா, நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கு தான் செய்யுது. ஒரு லெட்டர் போடக்கூடாதா? சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், ஆனா துக்கத்தை தனியத்தான் அனுபவிக்கணும். இப்ப அதை பத்தி என்னடி? ராதா, நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அங்கிருந்தா இப்ப வரேன். வேலையா? என்ன வேலை? கௌரவமா சொன்னா கவர்னர், சாதாரணமா சொன்னா ஆயா. ஆயாவா? எந்த வேலை செஞ்சா என்னடி? ஆமாமா, நான் ஒருத்தி வந்தவள் நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருக்கேன் பாரு. உட்காரு, உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன். ராதா, இந்த போட்டோவை பார்த்தா சிரிப்பா வரல? கஷ்டம். பதிலுக்கு பதில் டிட் ஃபார் டாட். எப்படி? வெரி குட், வெரி குட். குழுத்தன வர்ற பையன் நல்ல வந்தானா? நாராயணா, கல்யாணம் ஆன வந்தானே. நாராயணா, வீட்டுல வயசு பொண்ணு இருக்கும்போது பிரம்மச்சாரியை குடுக்கற வைப்பனா? ஹலோ, வாங்க சார், மேரிட் மேன். இவர்தான் பார்ட்டி. வயசு எங்க? ஏன் இன்னும் இந்த திருட்டு முடி? எல்லாம் சொல்லிருக்கேன். டோன்ட் வரி. நேரம் கிழும் பாட்டா வாடகைக்கு வந்திருக்காரு, விலைக்கு வரல. வணக்கம் சார். ஏன்பா அதெல்லாம் பண்ற? அவர் கேட்டாரா? வணக்கம். ராதா எங்க சார்? லைப்ரரிக்கு போயிருக்கா. இன்னும் ஏன் லைப்ரரி? லைப்ரரியா நான் வீட்டுக்கு கொண்டாந்துருக்கிறேன். என்னது? ஒண்ணு இல்ல. அதாவது வந்து இவர் இருக்காரு, இவரே ஒரு நடமாடும் லைப்ரரி, அதாவது ஒரு பல்கலைக்கழகம். மிஸ்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வந்து நாராயணா, நாராயணா, உனக்கு கல்யாணம் ஆச்சாங்கிறது என்ன கேட்கணுமா? அதானே. என்னப்பா இது? ஒண்ணு இல்ல சார், இவர் இருக்காரு, பொண்டாட்டிக்கு பயந்த சுபாவம். இவரா ஒண்ணும் சொல்றது இல்ல, அங்க கேட்டுதான் சொல்ற பழக்கம். கல்யாணம் ஆச்சாங்கிறது கூட அவங்க பொண்டாட்டி அவங்க கேக்குறாங்க, நமக்கு என்ன? மிஸ்டர், சம்சாரம் எங்க? பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா ஆமா, அது நல்ல நாள் பார்த்து பிறந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். பிறந்த வீடு எங்க இருக்கு? ஆஸ்பத்திரியில பிறந்தாங்க. அப்புறம் ஏதாவது பிறந்த வீடு மேல ஏதாவது கேளுங்க சார். குழந்தைகள் ஏதாவது? தங்க விக்கிரகம் மாதிரி தலைச்ச ஆண் குழந்தை. குழந்தை எதிரா? தவறி போச்சா? சொல்லவே இல்லையே. ஹலோ, அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தத்து எடுத்துக்குவீங்க. சரி சரி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க வாங்க, வீட்டை பார்க்கலாம். எவ்வளவு பார்த்தாலும் இந்த வீடு அவ்வளவுதான். ஹலோ, அவர் சொன்ன எவ்வளவு நல்ல டெனண்டா புடிச்சிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? ஒரு போன் பண்ணிட்டா 25 காசு. இவர் சரியில்லப்பா. முரளி, மொட்டை மாடி பாக்கலையா நீ? சரி, அங்க கொண்டு போய் காட்டுறா. இதுதான் நீங்க தங்க போற போர்ஷன். மேல போய் பாருங்க. முரளி, வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன? இன்னும் என்ன வாடகைக்கு விடப்படும்? ராதா, கமலா, எப்போ வந்த? நான் மட்டும் தனியா வரல, ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டுல குடி வைக்க போறேன். யாரடி அது? அப்புறமா சொல்றேன். எப்படி? அதோ அவர்தான்.
அவ யாருன்னு இப்ப சொல்லிட்டா படி. அதான் சொன்னது செஞ்சுட்டியே. கமலா, நீ இவ்வளவு கெட்டிக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சு ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்னேன். அவரை குடியிருக்கவே கூட்டு வந்துட்டியே. கமலா, நான் லைப்ரரியில சந்திச்சேன்னு சொன்னேனே, அது இவர்தான். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? சரி, அவர் வந்தா உட்கார வை, நான் போய் காஃபி கொண்டு வரேன். போட்டோவை எதுக்காக திருப்பி கொண்டு போய் வைக்கணும்? காதலிச்சுதான் போட்டோ வச்சுக்கணுமா? தனக்கு பிடிச்ச தேச தலைவருடைய போட்டோவை எத்தனையோ பேர் வச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இவருடைய போட்டோ என் பெட்டிக்குள்ள இருக்கட்டுமே, அதுல என்ன தப்பு? ஹலோ, நான் அஞ்சலி ஆசிரியர் அண்ணாதேவி பேசுறேன். யார் பேசுறது? கமலா தான் பேசுறேன். தொடர் நாவல் எழுதி கொடுக்கறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு கமலா? கதைதான் எதுவும் தோணவே இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு. சீக்கிரம் எழுத ஆரம்பிச்சிருமா. முழு கதையும் முதல்ல எழுத சொல்லல, வாரம் எழுதி அனுப்பினா கூட போதும். சரிங்க, சீக்கிரம் எழுத முயற்சி பண்றேன். அக்கா, அக்கா. ஓ, நீங்களா? என்னம்மா? ஏங்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எப்படி இருந்தா எங்களுக்கு எல்லாம் அழுக வரும். இல்லையே, நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். பொய் சிரிப்பே, பொய் சிரிப்பு. சித்தப்பாவை நடிச்சுதானே வருத்தமா இருக்கீங்க? இல்லையே, இல்ல. ஆமா ஆமா, அப்பாவும் சித்தப்பாவும் இப்படித்தான் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. நாங்கெல்லாம் டியூட்டிக்கிற மாதிரி ஒரு வாரம் தான், அப்புறம் பழைய மாதிரியே பேசிக்குவாங்க. இன்னைக்கு இப்படி செஞ்சவன் நாளைக்கு வேற எவ்வளையாவது ஒருத்தி இழுத்துட்டு வந்து என்னைய ஆசீர்வாதம் பண்ண சொன்னாலும் சொல்லுவேன். ஏண்டா, வேற ஒருத்தர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு கல்யாணம் ஆன மாதிரி நாடகம் நடிக்கிறது கேவலம் உனக்கு புரியல? என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் தம்பி சண்டை அண்டி அசலுக்கு தெரியணுமா? நான் தான் காது காது வச்சாப்புல அங்க தங்க ஏற்பாடு பண்ணேன். அதனால இப்ப என்ன ஆச்சு? ஏன் மானந்தாமா போச்சு? இந்த பாருமா, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. டேய், உன் கல்யாணத்தை உடனே நடத்தப்பா. ஆமா, முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணம். இல்லைங்க, நான் அதுக்கு அருகதை இல்லாதவா. ஏமா இல்ல? அவன் என்ன பெரிய அரச பரம்பரையா? உன்னை கல்யாணம் செய்துக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? இல்லைங்க, என்னை விட ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்துகிட்டு அவ சந்தோஷமா வாழட்டும். உன்னை விட அழகா? கமலா, ஒரு பெண்ணுக்கு முகத்துல பவுடர் இருக்கு, உதட்டுல சாயம் இருக்கு, கண்ணுல மை இருக்கு, கையில ஆபரணம் இருக்கு. ஆனா இன்னொரு பெண்ணுக்கு முகத்துல பவுடருக்கு பதிலா பொலிவு இருக்குது, உதட்டுல சாயத்துக்கு பதிலா உண்மை இருக்குது, கண்ணுல மைக்கு பதிலா இறக்கம் இருக்குது, கையில ஆபரணத்துக்கு பதிலா கருணை இருக்குது. இதுல எது உண்மையான அழகுன்னு சொல்லியா தெரியணும்? இத பாரு, உங்க கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நான் ஏற்பாடு பண்றேன். கமலா, அண்ணா இப்படி சொல்லிட்டு போறாரு, நீ பாட்டுக்கு பேசாம இருந்தா எப்படி? என்ன செய்ய சொல்றீங்க? அவர்தான் முடிவா சொல்லிட்டு போயிட்டாரே. உனக்கு தெரியாதா கமலா, நான் உன்னை காதலிக்கிறேனா இல்ல நீதான் என்ன காதலிக்கிறியா? என்ன சிரிக்கிற? நீங்க என்ன காதலிக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்களை நேசிக்கலாம் இல்லையா? விளையாடாத. நீ அப்படி நினைச்சிருந்தா எங்க 2 பேர் காதலியும் தொடர விட்டுருப்பியா? நான் என்ன இதை கூட புரிஞ்சுக்க முடியாதவனா? ஆமா ஆமா, நான் வேறொரு பெண்ணை காதலிக்கிறேன் அண்ணன் கிட்ட நேருக்கு நேர சொல்றதுக்கு என்ன?
தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா தெரியாதா? கடந்து குதிப்பாரு. நேரா சொல்ல எனக்கு பயமா இருக்கு. நீதான் கமலா எங்க அண்ணன் கிட்ட சொல்லணும். நீ சொன்னதான் கேட்பாரு. ஆண்டவன் மேல பாரத்தை போடுற மாதிரி நினைச்சு நான் எல்லா பாரத்தையும் உன் தலைமையில போட்டுட்டேன். தலைமையில கல்ல தூக்கி போட்டுட்டு பாரத்தை போடுறேன்னா எப்படி? கமலா 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 கமலா, நீதான் கமலா எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நான் உங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சா நீங்க எனக்கு என்ன பரிசு தருவீங்க? என்ன வேணா தர்றேன். என்னையே தரேன்னு சொல்றீங்க? ஆ?